தைரியம் இருந்தால் ஸ்டாலினிடம் துணை முதல்வர் பதவி கேட்க முடியுமா என கேள்வி எழுப்பிய எல்முருகனுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலடி கொடுத்துள்ளார். முதல்ல அவருக்கு தைரியம் இருந்தால் ஸ்டாலின் கிட்ட அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் கேட்க முடியுமான்னு கேட்கலுங்க. அவர் சும்மா வெட்டியாக பேசுகிறதார ஒழிய அவர் தலித் மக்களுக்கு தமிழ்நாட்டில் டெய்லியும் இங்கே பெரிய பெரிய பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. வேங்கை வாயில் விஷயத்தில் அவர் இன்னைக்கு வரலும் மௌனமாகவே இருக்கிறார். தலித் மக்களினுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. தலித் மக்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியானது திருப்பி அனுப்பப்படுகிறது தமிழ்நாட்டிலிருந்து. இதையெல்லாம் கேள்வி அறிவாலயத்தில் போய் கேள்வி கேட்க வேண்டியவர் அதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்காம கூட்டணிக்காக தன்னுடைய வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பேசியது சுட்டிக்காட்டி அதிமுக பாஜக கூட்டணியில் வெறும் இணைப்பு மட்டுமே இருக்கே தவிர இணைப்பு இல்லைன்னு பேசியிருக்காரு. அதே மாதிரி பாஜகவுக்கு தான் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பேசுறது பொருந்தும்லாம் குறிப்பிட்டிருக்கிறாரு திருமாவளவன். எங்கள் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட்டணியாக இருக்கிறது. எங்கள் கூட்டணி திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டணியாக இருக்கிறது. முதல்ல திமுக கூட்டணி ஒன்றா இருக்குமா? யார் சொல்கிறவங்கெல்லாம் அந்த கூட்டணியில் இருப்பாங்களா? திமுக கூட்டணி எந்த நேரத்தில் உடையும் என்பது எல்லாரும் உடையறதுக்கான சான்சஸ் இருக்கிறது என்பதுதான் அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாக இருக்கிறது. திமுக கூட்டணியே உடனடியாக உடையிறது நிலையில தான் இருக்கிறது. நன்றி இருக்கிறார். துணை முதல்வர் பிரதமர் என்ற பதவிகளை அடைவதற்கு என்னென்ன குறுக்கு வழி இருக்கிறதோ அதை பற்றி சிந்திப்பார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தேசிய அளவிலான பார்வை கொண்டவர். தேசிய அளவில் விளிம்புநிலை மக்களை அதிகார வலிமையுள்ளவர்களாக பரிணாமம் பெறச் செய்ய வேண்டும் என்று விரும்பியவர். ஆகவே அவர் விரும்பிய அதிகாரம் என்பது டெல்லியிலே கோலோச்சக்கூடிய பிரதமர் பதவி என்பதுதான் உண்மையான அரசியல் அதிகாரம் என்று நான் ஒரு விளக்கம் சொன்னேன். அவ்வளவுதான். தனிநபர் என்கிற அடிப்படையிலே நான் எனக்கான பதவி என்ற பொருளில் சொல்லவில்லை. எங்கள் இயக்கம் அதிகாரம் பெற வேண்டும், அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று விரும்புவது அம்பேத்கருடைய அரசியலின் அடிப்படையில் அது பிரதமர் பதவி என்கிற அதிகாரம்தான் என்று நான் சொன்னதை எனக்கான பதவி என்று அவர் புரிந்து கொண்டு இப்படி சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் துணை முதல்வர் பதவியை பெற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அவர் முதலில் அம்பேத்கர் சொன்ன அதிகாரம் என்ன என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும்.